கதிர் எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் பண்ணுனது குமரவேல் தாங்கிற உண்மைய வாயை திறந்து முத்துவேல் சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். போலீஸ்காரங்க உள்ள முத்துவேல் கிட்ட வாக்குமூலம் கேட்கறதுக்காக வர்றாங்க. அப்ப கண்ணை முழிச்சு பக்கத்துல நிக்கிற இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு முத்துவேல். அப்ப இன்ஸ்பெக்டரும் சார் முத்துவேல் சார், அன்னைக்கு அந்த தோட்டத்தில் என்ன நடந்துச்சு, உங்களை யார் தள்ளி விட்டாங்கிறதுக்கான வாக்குமூலத்தை தான் இப்போ நாங்கள் கேட்குறதுக்கு வந்திருக்கோம் சார். கரெக்டாக யோசிச்சு ஞாபகமாக சொல்லுங்கள் சார், யார் அந்த தப்பு பண்ணது அப்படின்னு கேட்க, இதை பாருங்க இன்ஸ்பெக்டர், என்னை தள்ளி விட்டது என்னோட தம்பி மகன் அந்த குமரவேல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போலீஸ்காரங்க என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ உங்கள் மருமகன் கதிர் உங்களை தள்ளி விடலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் மருமகன் கதிர் என்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துனாருன்னு வாக்குமூலம் கொடுத்துட்றாரு முத்துவேல். போலீஸ்காரங்களும் ஓகே சார், நாங்கள் ஃபர்தராக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துடுறோம் அப்படின்னு நகர, உடனே உள்ளே படுத்திருக்கிற முத்துவேல் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் நான் முழுசாக சொல்கிறத கேட்டுட்டு போங்க அப்படின்னு பேச முடியாமல் பேசி சொல்கிறாரு. உடனே இன்ஸ்பெக்டரும் ஷியோர் சொல்லுங்கள் சார் என்ன அப்படின்னு கேட்க, சார் என் தம்பி பையன்தான் என்னை தள்ளி விட்டாங்கிற விஷயம் வெளியில் தெரிஞ்சா எங்கள் குடும்பத்துக்குன்னு மான மரியாதை நிறையா இருக்குது. கடைசியில் அவன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிரும். இந்த விஷயத்தில் நீங்கள் யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். என் மருமகன் கதிரை மட்டும் வெளியில் விட்டுருங்க சார். அதுக்கப்புறம் நான் நல்லாகி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறமா அங்கே வீட்டில் வச்சு என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரோ என்ன சார் இப்படி உங்களை உயிருக்கு போராடுற நிலைமைக்கு கொலை பண்ண முயற்சி செஞ்ச உங்க தம்பி மகனை கைது பண்ண வேண்டான்னு சொல்றீங்களே, என்ன சார் அர்த்தம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்கவே முத்துவேல் குறுக்க சொல்றாரு. அது மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர், இந்த கேஸை நானே கால் தட்டி விட்டு பின்னாடி ஸ்லிப் ஆகி விழுந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு. உடனே இன்ஸ்பெக்டரும் சரி சார் சரி, இந்த கிரிட்டிக்கலான கண்டிஷனில் நீங்கள் கேட்குறதால வேறு வழி இல்லாமல் நான் இந்த மாதிரி ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாரு. அதே சமயம் பெரியப்பா உண்மையை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரா, ஐயையோ என்ன இருக்கும் அப்படின்னு நெகத்தை குறிச்சிக்கிட்டே குறுக்கையும் மறுக்கையும் நடந்துக்கிட்டு இருக்க குமரவேல் வெளியில் வர்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட பார்க்குறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சக்திவேல், என்ன என் அண்ணன் வாக்குமூலம் கொடுத்துட்டாருல்ல, அந்த பரதேசி பையன் தானே தள்ளி விட்டது அண்ணனை அப்படின்னு கேட்குறாரு. வாயை மூடுங்க மிஸ்டர் சக்திவேல், அவர் தன்னால் கால் தட்டி விட்டு கீழே விழுந்ததாக தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நிற்கிற குமரவேலோட முகத்தையும் பார்த்துட்டு முறைக்கிறாரு. குமரவேல் திருட்டு பார்வையில் ஏன் பெரியப்பா நம்மளை காட்டி கொடுக்காம இப்படி காப்பாற்றி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி குழப்பமாகவே பார்க்குறாரு. அதே சமயம் சக்திவேல் சொல்கிறாரு, ஆஹா நான் இதை நம்ப மாட்டேன் இன்ஸ்பெக்டர். அண்ணன் ஏன் அப்படி சொல்லியிருக்கும் தெரியுமா, அவன் சொந்த மருமகன் தன்னோட மகளோட வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்கு வேண்டி தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு தன்னோட மருமகனை காட்டி கொடுக்காம எங்கள் அண்ணன் நடந்திருக்கு. ஆனால் நான் விட போகிறதில்ல, இருக்குது சார், அந்த கதிர் மேலே நாங்கள் கொடுத்த கேஸ் இருக்கிறதாவே இருக்கட்டும், அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஸ்டாப் இட் நான்சென்ஸ், உங்கள் அண்ணனை தள்ளி விட்டது உங்கள் புள்ள குமரவேல் தான். உண்மையை நான் கேஸை ஃபைல் பண்ணுனா உங்கள் புள்ள தான் உள்ளே போய் களி திங்க வேண்டியது இருக்கும். ஐயோ பாவன்னு சொல்லி தம்பி பிள்ளையாச்சே, நம்ம குடும்பமான கௌரவம் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு அந்த பெரிய மனுஷன் வாக்குமூலத்தை மாற்றி கொடுத்துருக்காரு. நீங்களா வாயை விட்டு நீங்களே தண்டனையை வாங்கிக்காதீங்க, நான் வரேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரரும் அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் ஸ்டேஷனில் போன உடனே கதிர், உங்களை சாரி என்ன ஏதுன்னு புரியாமல் அந்த பையன் குமரவேல் இப்படி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததை விசாரிக்காமல் தப்பாக அரெஸ்ட் பண்ணி ஒரு இரவு முழுக்க லாக்கப்பில் வச்சுருந்ததுக்கு ஐ எம் வெரி சாரி டு சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பாண்டியனும் பரவாயில்ல சார், இப்போவாவது உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிச்சில்ல. ஆமாம், என் மச்சான் முத்துவேல் என்ன சார் கொடுத்துருக்காரு வாக்குமூலம், அவனை குமரவேலை கைது பண்ண சொல்லி தானே கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்க, இல்லை சார் இல்லை, அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அவங்க அப்பா ரத்தினவேலோட மானம் கௌரவம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டான்னு விட்டுட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, சரி சார் நான் என் புள்ள கதிரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கதிரை அழைச்சிட்டு வெளியில் வர்றாரு பாண்டியன். கதிர் சொல்கிறாரு, ராஜி வா போய் இப்போவே உங்கள் அப்பாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல,
உடனே பாண்டியனோ, டேய் போதுண்டா போதும், நீ அவங்களுக்கு உதவி செஞ்சு கடைசியில் நீ தாண்டா அதுக்கான தண்டனையை சேர்த்தி அனுபவிச்சுக்கிற. என் புள்ள இனிமேல் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது, வா நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, அதே சமயம் பழனிவேல் ஃபோன் பண்ணுறாரு கதிருக்கு. டேய் கதிரு, எங்கடா இருக்க? அண்ணன் நல்லா இருக்காருடா, உன்னை வெளியில் விட்டுட்டாங்கங்கிறத இப்போ தாண்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ அங்கே தாண்டா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதிரோ, இல்லை மாமா நான் நல்லா இருக்கேன், வெளியில் வந்துட்டேன், இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம் முத்துவேல் மாமாவுக்கு எப்படி இருக்குது, எப்போ டிஸ்சார்ஜ்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்ல, இல்லைடா இல்லை அவர் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலு சொல்ல, அப்படியா சரி அப்போ நான் நேராக வீட்டுக்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க கதிரும் ராஜியும். வடிவு ஹார்லிக்ஸ் போட்டு முத்துவேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க உள்ளே வர்ற கதிர் ராஜியை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே சக்திவேலோ, உங்கள் புருஷனை தள்ளி விட்டதே இவன் தான், என்னமோ மருமகன்னு பாவம் பார்த்து பிச்சை போட்டு அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்கினதால இன்னைக்கு வந்து மறுபடியும் நல்லவனை போல நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா, இவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. உடனே டேய் சக்தி, கண்டிப்பாக சத்தியமாக கதிர் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே முத்துவேலும் அமைதியாக இருக்காரு முறைச்சிக்கிட்டே. குமரவேலு எதுவும் பேசாமல் இருக்காரு. அப்போ வடிவு சொல்கிறாங்க, இதை பாருங்க, நீங்கள் சும்மா எல்லார்கிட்டையும் நடிக்கிற மாதிரி இங்கே மறுபடியும் நடிக்காதீங்க. எல்லா உண்மையையும் உங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன குமார், என் புருஷனை தள்ளி விட்டவன் நீ தானே, எனக்கு தெரியாதுன்னு எல்லார் முன்னாடியும் அப்பனும் மகனும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? என் புருஷனுக்கு டாக்டர்ஸ் அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனதால உண்மையை சொல்ல மாட்டாருன்னு தைரியத்தில் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? நீ தான் தள்ளி விட்டேன்னு தெரியும், இருந்தாலும் அவர் எதுக்காக விட்டுருக்காரு தெரியுமா? தூக்கி வளர்த்த பாசம் தோல் மேலே போட்டு உன்னை எத்தனை சீராட்டி பாராட்டி வளர்த்துருப்பாரு. அதெல்லாம் கூட நினைக்காம சொந்த பெரியப்பாவையே கொலை பண்ண பார்த்துட்டியே குமார். இனிமேல் நானும் அவரும் இந்த வீட்டில் இருக்கிறதாவே இல்லை. ஒன்னா நீங்கள் இருங்க, இல்லைன்னா நாங்கள் இருக்கிறோம். இனிமேலும் என் புருஷனை நீ கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு வடிவு பேசுகிறாங்க. உடனே சக்திவேல், அண்ணி அதுக்கு வேண்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்ன அண்ணி எல்லாத்தையும் இத்தனை சொத்து பத்து இவ்வளவு பெரிய வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு சொல்ல, யார் சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் போகிறோன்னு? எங்களுக்கான பங்கை நாங்கள் பிரித்து எடுத்துட்டு எங்கள் மக ராஜி கூடையும் எங்கள் மருமகன் கதிர் கூடையும் போகிறோம் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகிறாரு சக்திவேல். என்னது பங்கை பிரிக்கிறீங்களா? அப்போ ஏன் புள்ள ஆம்பளை புள்ள அவன் எங்கே போவான்? நீங்கள் உங்கள் மருமகனுக்கும் பொட்டை புள்ள ராஜிக்கும் உங்கள் பங்கில் கொடுக்கணுன்னா அப்போ என் புள்ள எங்கே போகிறவன் அப்படின்னு கேட்க, உடனே அங்கே குமரவேலுக்கு கோபம் வந்து அப்படியே வடிவை கழுத்தை அப்படியே செவுத்தோட சேர்த்தி, என்ன சொன்னீங்க, இந்த வீட்டில் பங்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா? போங்க போங்க, எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோட போகிறீங்கிறத பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியும் எட்ரா கையை, இறப்பில் வேணும்னா நீ ஆணா இருக்கலாண்டா, பொண்ணா இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுற மனசும் அன்பும் பாசமும் தைரியமும் எனக்கு இருக்குது. அதுக்கு உறுதுணையாக என் கதிர் இருப்பான். அதனால் இனிமேலும் எங்கள் அப்பா அம்மாவை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜி முத்துவேலை கையை பிடிச்சு கூப்பிட, உடனே முத்துவேலும் அவள் எழுந்திரிச்சு கிளம்புறாரு. உடனே சக்திவேலு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ரணிவேலு அண்ணே இருண்ணே நானும் உன் கூடவே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கதிர், மாமா நம்ம வீட்டுக்கு நீ வர்றதுக்கு கேட்கணுமா மாமா, வா மாமா போகலாம் அப்படின்னு பழனிவேலையும் கூப்பிட, அப்பத்தாவோ டே என்னை மட்டும் ஏண்டா விட்டுட்டு போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, ராஜி எல்லாருமா வாங்க, இவங்க மட்டும் சொத்து சொத்துன்னு சொத்தை மட்டும் வச்சுட்டு அழுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கூட்டிகிட்டு போகிறாங்க முன்னாடி. அதே சமயம் திரும்பி வந்த ராஜி, இப்போ கூட எங்கள் அப்பாவோட பங்கை நாங்கள் எடுத்து வாழணுங்கிறது கிடையாது, ஆனால் இப்படி ஆசைப்பட்ட உங்ககிட்ட எதுக்காக எங்கள் அப்பா பங்கை விட்டுட்டு போகணும்? அதை அனாதை ஆசிரமத்துக்கு வேணும்னாலும் நாங்கள் எழுதி வைப்போம், ஆனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ராஜி அவங்க அப்பா அம்மா பாட்டின்னு குடும்பத்தோட கூட்டிட்டு